ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. திருச்சிராப்பள்ளியில் மகாபரிவால் தங்கியிருந்த சமயம் சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியின் தலைவர் மகானிடம் தங்கள் கல்லூரியில் மகாபரிவாலின் பொற்பாதம் பட வேண்டும், அவர் குழந்தைகளுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். மோனகுரு பதில் ஏதும் சொல்லவில்லை. அவரும் தொடர்ந்து விண்ணப்பித்தவாறே இருந்தார். ஒரு நாள் அவரிடம், நாளைக்கு காலையில் உன்னோட காலேஜுக்கு வரேன், நீயும் உன்னோட மனைவியும் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியோடு வந்துருங்கோ என்றார். பக்தருக்கு அளவில்லா மகிழ்ச்சி. அப்படியே தயாராக இருக்க மகானும் வந்தார். பூர்ணகும்ப வரவேற்பை அங்கீகரித்தார். பக்தரிடம், என்னோட பாதம் எங்கெல்லாம் படணும்னு உனக்கு ஆசையோ அங்கெல்லாம் பசுமாடு கண்டுக்குட்டியை பிடிச்சிட்டு நீ முன்னாலே போ, நான் பின்னாலேயே வரேன் என்றார். அப்படியே எல்லா இடமும் சென்று வந்த பின் வெளியே திருப்தியா உனக்கு என்று கேட்க அவர் என்ன பதில் சொல்வார்? கண்கள் கடலாக மனம் உருகி கருணைக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். ஸ்ரீமடம் திரும்பிய மகான் மாலை அடியார்களிடம் பேசி கொண்டிருக்கும்போது, காலையில் கல்லூரிக்கு போன பேச்சும் வந்தது. ஒருவர், மகாபரிவா ஏன் காலேஜில் பசுமாட்டு பின்னாலேயே போனா என்று கேட்டார். சிரித்த மகான், அவன் என்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கான், நான் வந்தால் அவனோட காலேஜ் புனிதமாயிடும்னு நினச்சிட்டு இருக்கான், அவ்வளோ பக்தி அவனுக்கு. ஆனால் அந்த காலேஜ்லேயும் எல்லாரும் ஸ்திரீகள் தான் அங்கே படிக்கிறா, அவள் எல்லா நாளும் காலேஜுக்கு வருவாளுன்னு மாதம் விலக வேண்டிய நாளும் வரலாம். அதனால் என்னோடய ஆச்சாரத்துக்கு அங்கே போய் நான் எப்படி அங்கே முதிக்கிறது, எப்படி கால் வைக்கிறதுங்க? அதனால தான் யோஜனை பண்ணேன், அவனோட ஆசையும் நிறைவேறணும், என்னோடய ஆச்சாரமும் கெட்டு போகக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, எந்த தீட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல கோவோட பாதம் துளி போட்டுட்டா போதும், அந்த இடம் பரிசுத்தமாக ஆயிடும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காளோன்னா. பசுமாட்டை முன்னால் விட்டுட்டு அது பின்னாலே நானும் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடம் தீட்டாக இருந்தாலும் புனிதமாயிடுமோனோ என்று சொன்னதை கேட்ட அனைவரும் பிரமிப்பிலிருந்து அவர்களால் மீளவே முடியவில்லை. இப்படியும் ஒரு தர்ம சூட்சுமமா, இப்படியும் அறம் வழுவா துறவு வாழ்க்கையா? நினைத்து நினைத்து நாமெல்லாம் ஆச்சரியப்படலாம். வழிகாட்டி குரு ஆச்சாரியார் என்றால் இவரென்றோ? காலம் மாறிப்போச்சு என்று காலத்தின் மேல் பழிபோட்டு பழிபாவங்களுக்கு அஞ்சாதவர்கள் நிறைந்த இந்த பூமியில் இப்படியும் ஒரு அறநெறி செம்மலா? அன்பையும் அறத்தையும் அழகாக இணைக்கும் சாமர்த்தியம் காஞ்சி மகாபரிவாலை தவிர வேறு யாருக்கு இருக்கும்? ஒரு சமயம் நிர்வாகிகளுடன் ஏதோ முக்கிய ஆலோசனை செய்து கொண்டிருந்தார் மகாபரிவால். அந்த சமயம் ஒரு பாட்டி தரிசனத்துக்கு வரிசையில் காத்திருந்தார். வெகு நேரம் ஆகியும் தரிசனம் கிடைக்கவில்லை. வெகு நேரம் காத்திருக்க முடியாததால், சங்கரா, உன்னை பார்ப்பேனோ பார்க்காமலேயே போயிடுவானோ என்று தவிச்சுட்டு இருந்தேன். உன்னை தேடி உன் ஊருக்கு வர எனக்கு சக்தி இல்லை. ஆனால் நீயோ என் ஊரை தேடி இங்கே வந்திருக்க. இப்போவும் உன்னை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்கு, நிறுத்தி வச்சுட்டேயே என்று புலம்பிக் கொண்டிருந்தார். இதை கண்ட சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் என்ற தொண்டர் உள்ளே சென்று மகாபரிவாலிடம், வெளியே ஒரு பாட்டி தள்ளாடிக்கொண்டே தரிசனத்துக்கு தவிச்சுன்னு இருக்கா என்று சொல்ல, உடனே ஆலோசனையை நிறுத்திவிட்டு ஓடோடி பாட்டி, இதோ வந்துட்டேன் பாரு, நீ வந்திருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை, உள்ள காரியமாக இருந்துட்டேனே, தெரிஞ்ச உடனே வந்துட்டேன் என்று அமுதமாய் திருவாய் மலர, வந்துட்டியா சங்கரா, என்னப்பா என்று பரவசம் மேலிட முகத்தை தூக்கி மகாபரிவாலின் ஜோதி உருவை பார்த்தார். ஓடி எதிர்க்க நின்றும் இந்த ஊனக்கண்ணுக்கு பார்க்க சக்தி இல்லையே, மங்களா இருக்கே, நீதான் நல்ல பார்வையை கொடுத்து எனக்கு காட்சி தர வைக்கணும் என்று உணர்ச்சி வசப்பட
உடனே பந்தலுக்கு வெளியே வெயிலில் வந்து நின்று பாட்டியை அழைத்து வர சொல்லி பல கோணங்களில் நின்று காட்சி தர கண்ணார கண்ட பாட்டி நன்னா தெரியறது என்று ஆனந்த தரிசனம் செய்தார். என்னை பார்த்துட்டியா, நான் போகலாமா என்று பக்தியிடம் உத்தரவு கேட்க இறங்கி ஓடி வந்து காட்சி கொடுத்தாயே கருணாமூர்த்தி, உன்னை பார்க்கணும்னு உயிரை வச்சு கொண்டிருந்தேன், பார்த்துட்டேன், என்னை எடுத்துக்கோப்பா என்று கதற, அதுக்கான சமயம் வரைச்சே எடுத்துக்கலாம், போய் பகவத் நாமம் சொல்லிட்டு நிம்மதியாக இருங்கோ, மறுபடியும் என்னை பார்க்கணுன்னு ஓடி வராதிங்கோ, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் என்று பிரியா பெருவரம் தந்ததை கண்டு அனைவரும் உருகி போனார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.